மகாலய அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக காரைக்குடி கோவலூர் கொற்றாலீஸ்வரர் கோவில் குளக்கரையில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், விவரங்கள். எல்லா அமாவாசைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசைக்கு உண்டு என்ற ஒரு ஐதீகம் நிலவி வருகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு, மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் தன்னுடைய தலைமுறைகள் அனைத்தும் சிறப்பாக வருவார்கள் என்ற ஒரு ஐதீகமும் நிலவி வருகிறது. அந்த வகையில் காரைக்குடி அருகே கோவிலூரில் உள்ள கொற்றாலீஸ்வரர் அம்மன் கோவில், கொற்றாலீஸ்வரர் கோவில் குளத்தில் ஏராளமான பக்தர்கள் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து அங்கிருக்கும் புரோகிதர்களுடன் தங்களுடைய முன்னோர்களுக்கு பிண்டங்கள் அமைத்து எள் போன்ற தானியங்களை தர்ப்பணமாக கொடுத்தும் வழிபட்டு வருகின்றனர். இந்த வழிபாடானது காரைக்குடியில் பல நூற்றாண்டு காலமாக இந்த கொற்றாலீஸ்வரர் கோயில் குளத்தில் நடைபெற்று வருகிறது. அதிகாலை 5 மணிக்கு துவங்கிய வழிபாடானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு ஏராளமான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதாசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.